பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்வாராக. விசேஷமாக இன்றைய தினம் நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயருக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இன்று காலை சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் சகோதரிமார்களுடைய ஜெபம் இருக்கிறது. எல்லா சகோதரிமார்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ சரியாக நம்முடைய எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் பெங்களூரில் இருக்கிற நம்முடைய சபைக்கு நீங்கள் வரும்படியாக உங்கள் யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறவரை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு வேளை காலையில் ஒரு பயத்தோடு இருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம், என்ன செய்தது ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளில் என் ஆத்மாவை தேற்றுகிறவர் நீர் இருக்கிறீரப்பா, என் ஆத்மாவை தேற்றுகிற என் கூட இருக்கிறேன். நிச்சயமாகவே அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றுவார். ஆமென். ஏன்னா மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள், மனுஷன் சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தைகள் ஒரு சில மணி நேரங்கள் வேணால் நம்மளை தேற்றலாம். ஆனால் ஆண்டவர் தேற்றுகிற வேளையில் அது வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஒருவேளை கலக்கத்தில் இருக்கீங்களா, ஒரு மோசமான சூழ்நிலைகள், மோசமான சம்பவங்கள் ஒருவேளை உங்கள் மனதை பாதித்து இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஆத்மாவை தேற்றுங்க, ஆண்டவரே என் ஆத்மாவை பலப்படுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி உங்களை சகாயத்தை பண்ணி அவருடைய ஜீவனில் நாளில் நன்மை கிருபை உங்களை தொடரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, என்னால் கத்த அநேக வேதனைகளோடு கலக்கங்களோடு துக்கத்தோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலையில் தேவன் தாமே அவளோட ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறேன். நல்ல ஒரு மெய்ப்பனாக எங்களுக்கு இருக்கிறீரப்பா. இந்த காலையில் அவருடைய ஆத்மாவை தேற்றுங்கப்பா. அந்த மனதில் இருக்கிற பாரங்கள் எடுத்துக்கொள்ள போடுங்க. பிள்ளைகளை கொடுத்ததான ஒரு பாரம், எதிர்காலத்தை கொடுத்ததான ஒரு பாரம், வேலையை கொடுத்ததான ஒரு பாரம், ஆண்டகத்தாவே அந்த ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்ததான ஒரு பாரங்கள் இந்த பிள்ளைகளை தாக்கி கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் அந்த ஆத்மாவை தேற்றி ஆண்டவரே ஒவ்வொருவருக்குமான அந்த தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவர் எல்லா ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. என்னால் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரையுடைய ஆத்மாவை நீங்கள் தேற்றுங்கப்பா. இதனால் கத்தாவே பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க. அந்த ஆத்மாவை தேற்றி சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா கர்ப்ப தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாதப்பா. ஊழியருடைய ஆத்மாவை தேற்றுங்க ஆண்டவரே. அந்த ஊழியருடைய பாரங்களை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர். ஊழியை கொடுத்ததான பாரங்கள் ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொடுத்ததான பாரங்கள், அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை எடுத்து போடுங்கப்பா. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர், நல்ல சுகத்தை தருவீராக. இந்த நாளில் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை காத்துக்கொள்வீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதனால் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க, இதை பெருக செய்யுங்கப்பா. ஆண்டவரே அநேக இடங்களில் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவீராக. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை கத்தாவை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் இந்த நாளில் கத்தாவை இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நேரடியாக வந்து கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. அதை பல மடங்கு பெருக செய்யுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நிறைவே காண செய்யுங்கப்பா. எக்ஸாம் எழுதுக போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எக்ஸாம் ஆண்டவர் கத்தாவை எழுதுகிற எல்லா பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்றாக எழுத உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த நாளில் நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸில் அந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுங்க. நன்றாக எழுதக்கூடிய கிருபையில் நீங்கள் தாங்கப்பா. படித்த எல்லா கால ஞாபகத்தில் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட வந்து வழி நடத்துவீராக, காத்துக்கொள்வீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நல்ல செழிப்பை கட்டளையிடுங்க. அன்று அநேக ஆர்டர்ஸ் வர உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. நீரே கூட வந்து வழி நடத்துங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதாக. இன்னைக்கு சமைக்கிற எல்லா ஆகாரங்கள் அன்று சரீரத்துக்கு ஒரு பலனை கொண்டு வருவதாக. அன்று சமையல் பண்ணுகிற வழியில் எல்லா பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. எந்த ஒரு ஆபத்து அங்கே வரக்கூடாது ஆண்டவரே. நீரை பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பத்துக்கும் தண்ணீருக்கு, எண்ணெய்க்கும், மாவுக்கும் ஒரு குறைவில்லாதபடி ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. வெளியில் போகும்பொழுது வரும்பொழுது சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. உங்க ஆத்மாவை கர்த்தர் தேற்றுவார். இந்த நாள் நடக்கிறதான உமன்ஸ் ஃபெலோஷிப் உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறோம். சரியாக இன்று காலை 10:30க்கு வரும்படியாக உங்கள் யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.